ஏன் குறிப்பிட மாட்டாங்கிறாங்க. ஒரு அரிஸ்டாட்டில சொல்ற மாதிரி, இல்லை ஒரு பைபிளில் குறிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி திருக்குறள் ஏன் குறிப்பிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ஒரு 15-10 ஆண்டுகளாக இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதை பார்த்துப்பாங்கல்ல, பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு இளைஞராக நம்ம பயணிக்கிறோம். அப்போ அவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்ம பயணிக்கிறோம். இப்போ அந்த சூழலில் எனக்கு அந்த கேள்வி வரும்பொழுது தான் ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு வலைத்தமிழ் இறங்குது. அது இறங்கும் பொழுது அதில் ஒன்று திருக்குறள் படித்தவர்கள் முன்னோர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆவணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின்ட் லூயிஸ்ல ஒரு இளங்கோ தங்கவர் இருக்கார் இல்லையா, அவரையும் இங்கே ஐஆர்எஸ் ராஜேந்திரன் அவர்களையும் போட்டு இணைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 50 மணி நேரம் ஆவணப்படுத்தியிருக்கோம். நிறைய பேர் உயிரோட இல்லை இப்போ. ஆனால் திருக்குறள் முறையில் திருக்குறளை பற்றி பேசின ஆன்றோர் பெருமக்கள் நிறைய பேரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொரோனாவுக்கு முன்னாடியே ஆவணப்படுத்திட்டோம். பட் கொரோனா நிறைய பேர் எடுத்துருச்சு. அப்படி ஒரு நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம். அவங்க எப்படியெல்லாம் அந்த திருக்குறளை பார்த்தாங்க, என்ன மாதிரி அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அது ஒன்று நம்ம என்ன நடந்திருக்குது, அதுபடி வாழ்ந்திருக்காங்க இல்லையா, சொல்லியிருக்கிறாங்க, பேசினவங்க இந்த மாதிரி. ரெண்டாவது திருக்குறள் நூல்களை பற்றியான ஒரு ஆவணப்படுத்துதல் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடந்துட்டு இருக்கு. 67 நூல்களை இது வரைக்கும் ஆவணப்படுத்தியிருக்கோம். 67 மணி நேரம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை அது தொடர்பாக போயிட்டு இருக்குது. மூன்றாவது மொழிபெயர்ப்புகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி போகும்பொழுது இதெல்லாம் ஆவணப்படுத்தல் இதெல்லாமே ஒரு மேல்மட்டமான ஒரு இது. பட் மக்கள்கிட்ட ஏன் போகல அப்படின்னு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ் ஒரு புக்கை நான் தான் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தேன். ஒரு ஆங்கில நூல் வந்திருக்குது. அது இப்போ உலகத்திலேயே 58 மொழியில தான் மொழிபெயர்த்திருக்குங்கிறத முதல் முறையா ஒரு உண்மையை சொல்லிடுச்சு. அதுல 28 மொழி ஃபாரின் மொழி, 28 மொழி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மொழி. இந்தியாவில் சிந்திங்கிற ஒரு மொழியில தான் இன்னும் பண்ணாம இருக்குது. அதை பண்ணணும். ஐநா சபையில போர்ச்சுகீஸ்ல பண்ணலை. இப்படிங்கிற தரவுகளை என்னென்ன டேட்டா மைனிங்ல இருக்கிறதுனால வி வென்ட் த்ரூ த என்டையர் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் பண்ணோம். இது ஒரு பக்கம் நம்ம ஆய்வுகள் நம்மளுடைய மக்களுக்கு புத்தகங்களே தப்பா சொல்லி கொடுக்குறோம். தமிழ்நாடு பாட புத்தகத்துல 100க்கு மேல இருக்குது, இன்னொருத்தவங்க 179ங்கிறாங்க, ஒரு அறிஞர் 89ங்கிறாரு. இப்போ தரவுகள் இல்லாம அறிவியல் இது இல்லாம ஒரு திருக்குறள் அப்படி கொண்டுட்டு போக கூடாது. யூ ஹேவ் டு செட் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட். இது என்ன உண்மை அப்படிங்கறத பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய முயற்சிகள் போயிட்டு இருக்குது. திருக்குறள் 2013 இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம ஒரு உண்மைகளை எல்லாத்தையும் வெளில கொண்டு அதை உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் தாங்கிறத நிறுவுவதற்காக 158 மொழிபெயர்ப்புகளை மொழிபெயர்த்துக்கான ஒரு குழு உருவாக்கி இருக்கிறோம். பாலச்சந்திரன் ஐஏஎஸ், ராஜேந்திரன் ஐஆர்எஸ் இதெல்லாம் போட்டு அடுத்த வாரம் அந்த குழு அறிவிக்க குளோபல் கமிட்டி ஃபார் திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம். இது ஒரு பக்கம். இப்ப இந்த முற்றோதலை பொறுத்தளவுல என்னன்னா, களத்துல நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு 200-300 அமைப்புகளுக்கு மேல நிறைய கடுமையா வேலை செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் மாணவர்களுக்கு குரல் சொல்லிக்கிறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த முற்றுவதலை பத்தி ஒவ்வொரு தீவுகளா அங்கங்க அவங்களுடைய ஸ்டைல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு 15,000 பேருக்கு 15,000 பரிசு கொடுக்குறாங்க. ஆனா யாரும் வர்றதில்லை. ஒரு 124 பேர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே. 15,000 பிரைஸ் கொடுத்தா கூட இட்ஸ் பிக் மணி, பட் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு கெட் தட். 15,000 பரிசு கொடுக்கறதுக்கு மேல அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அது இருந்த சில தடைகள்லாம் நாங்க நீக்கிட்டோம். ஒண்ணு 2 பேருக்கு மேல ஒரு மாவட்டத்துல படிக்க கூடாதுன்னு ஒரு தடை இருந்துச்சு. மொத்தம் 38 பேருக்கு 72 பேருக்கு தாங்கிறதுலாம் இருந்து அன்லிமிட்டடா மாத்தி ஆயிடுச்சு. திரும்ப சொல்லுங்க. பார்த்தா என்ன லிமிடேஷன்? இல்ல ஒரு மாவட்டத்துல 5 பேர் படிச்சாங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு பரிசு கொடுப்பாங்க. அந்த 5 பேர்ல 2 பேரை தேர்ந்தெடுத்துட்டு மீதி 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அரசாங்கமா? ஆமா, அரசாங்கம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பண்ணுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள ஆசிரியர்களை யாராவது திருக்குறள் ஆர்வலை வச்சு பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடக்கும் இந்த தேர்வு. ஆமா, முற்றுவதல் சொல்லணும். அதுல அவங்க அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணா அது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைகள் படிச்சுட்டு அதை ரிஜெக்ட் பண்றதுங்கிறது நல்லது இல்லை இல்லையா? ஏன்னா அவங்க பாவம் கலெக்டரோட நேரம் என்னைக்கு இருக்குது, கலெக்டர் முன்னிலையில பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டு உரியவர்கள்ட்ட சொல்லி நம்ம தெரிஞ்ச அதிகாரிகள் கிட்ட எல்லாம் சொல்லி இப்போ ஒரு குரல் குடும்பம் கடிதம் எல்லாம் கொடுத்து ஜெய்சீலன் மாதிரியான அதிகாரிகள் வந்த பிறகு அதை மாற்றிட்டோம். அவங்க உடனடியாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா, திருக்குறளுக்கு கட்டுப்பாடு கிடையாது,
எத்தனை கோடி வேணாலும் நாங்கள் ஒதுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எல்லாரும் படிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆணையை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அது வந்து அறிவிச்சாங்க சட்டசபையில. ரெண்டாவது 10,000 ரூபாய் இருந்தது 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து களத்தை தயார் பண்ணிட்டோம். ஆனா உள்ள போய் பார்க்கும்போது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை போதிய அளவுக்கு பல மாவட்டங்கள்ல. அதனால இன்னைக்கு 0 ரிப்போர்ட் தான் வருது, ஒரு மாவட்டத்துல 0 தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு கோணத்துலதான் நம்ம வந்து உள்ள இறங்கி ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது ஒரு கோணம் அரசாங்கம் இருக்குது, நல்லது பண்ணுது, அதை பத்திக்கிட்டு போய் நம்ம வந்து மாணவர்கள் உருவாகல, இந்த அமைப்புகள் அதை பத்தி கவலைப்படலை. ரெண்டாவது அந்த திருக்குறள் வந்து வாழ்வியல்ல போகல இல்லையா. மெயினா என்னுடைய கவலை இல்லை, டாக்டர் உதயமூர்த்தியோட பின்பற்றி வந்திருக்கிறதுனால ஏன் ஒய் திஸ் திருக்குறள் இஸ் நாட் ஒர்க்கிங் ஹியூமன் லைஃப் அப்படின்னு. மூணாவது கோணம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருக்குறள் படிச்சவங்க கடந்த காலத்துல படித்த மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட 1200 பேர் கடந்த 25 ஆண்டுகளா பண்ணிருக்கிறாங்க, பரிசு வாங்கியிருக்கிறாங்க முற்றுவதல் முடிச்சு. எத்தனை பேருங்கிற அந்த கேள்வி இது வரைக்கும் இல்லை. நான் வந்து உள்ள உட்காந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசி தமிழ் வளர்ச்சித்துறையில பேசி அவர் 800 பேருக்கு நாங்கள் பரிசு கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு அரசுடைய டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு பிரைவேட்ல கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்த்தா தோராயமா 1200 வரைக்கும் பண்ணிருப்பாங்க. நானே ஒரு நம்பரை போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். தகவலை திரட்டி இது வரைக்கும் 400 பேரோட டேட்டாவை வலைத்தமிழ் திருக்குறள் முற்றுவதல் சைட்ல வெளியிட்டுட்டோம், யாரு என்ன மாவட்டத்துல முழுசா திருக்குறள் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, இது வந்து ஒரு பக்கம். திருக்குறள் வாழ்வியல்ல படிச்சவங்கள இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்கன்னு அடுத்த அனாலிசிஸ் பண்ண போறோம். படிச்சவங்களுக்கு ஏதாவது அதுல வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சா, ஏன் மாற்றம் ஏற்படல, எங்க பண்ணணும், இப்ப படிக்கிறதுக்கும் வாழ்றதுக்குமான இடைவெளி என்னங்கிற ஆய்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். இதெல்லாம் முழு மூச்சா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குறள் வழின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கோம், மாத பத்திரிகை. இது வரைக்கும் முதன்முறையா ஒரு திருக்குறளுக்காக ஒரு இதழ் வந்து வர்றது இதுதான் ஒரு நிறைய வந்திருக்குது, நின்று இருக்குது. அங்கங்க ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க. பட் இது வந்து முதன்முறையா நம்ம வந்து ஒரு அச்செடுத்து எல்லா மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்குது. 8 மாதம் ஆகுது அது ஆரம்பிச்சு. 3 இது பண்ணும்பொழுது நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். திருக்குறள்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி உச்சரிக்கிறாங்க, ஒரு மாதிரி அதை பத்தி சிந்திக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், தொழில்நுட்பம் ஏதாவது தேவைப்படுமா, தரப்படுத்துதல் ஏதாவது பண்ணணுமா, இப்படிங்கிற கோணத்துல எல்லாம் நிறைய நம்ம வந்து என்ன செஞ்சோம், எல்லா ஆசிரியர்களையும் முதல்ல ஒருங்கிணைச்சோம். அது மூலமா தான் திருக்குறள் எல்லப்பன் அவர் தான் முக்கியமான ஒரு ஆளுமை தமிழ்நாட்டுல. ஏன்னா பல நூற்றுக்கணக்கான ஒரு 200 பேருக்கு மேல அவர் உருவாக்கி இருப்பார். அப்ப அதிகமான மக்களை உருவாக்குனது அவரு தான். இன்னைக்கும் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான் நம்பர் 1 மாவட்டம். காரணம் அவர் போட்ட விதை வந்து அங்க யாரு ஆளுமைகள் பயிற்சி கொடுக்குறாங்களோ அந்த ஊர்ல அதிகமா பரிசு வாங்குவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் அதுல வந்து இவரு தலைமை பயிற்சியாளர்களும் ஒரு கூட்டத்தை கொண்டுட்டு வந்தோம். ஒரு ஆளுமைகளை ரொம்ப நாளா இருக்கிறவங்கள, ஒண்ணு அதுல எல்லப்பன், இன்னொரு ஐயா காமராஜ், திருக்குறள் காமராஜ் அவர்கள், கோபி சிங் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம், இவர் திருவண்ணாமலை, அதே மாதிரி நம்ம திருக்குறள் பழனி சென்னை, இது மாதிரி வந்து நிறைய இதுக்கு தமிழ்குழி விஸ்வநாதன் கன்னியாகுமரி, இப்படின்னு தமிழ்நாடு முழுக்க திருக்குறள் முற்றுவதலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை மூத்தவர்கள் எல்லாரையும் தலைமை பயிற்சியாளர்களாகவும், மாவட்ட அளவில் ஜூனியர்ஸ் எல்லாரையும் வந்து மாவட்ட பயிற்சியாளர்களாகவும் 2 குழுக்களை உருவாக்கி இதான் நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். இது பண்ணியிருக்கிறோம். 3வது அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், எல்லாரும் எப்படி இப்படிலாம் நடத்துறீங்க, அதை வெளியில கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அவங்களுடைய முறைகளை கத்துக்கிட்டோம். அதாவது இந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி அவங்களுடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா. ஆனா இது எல்லாமே விளைவை ஏற்படுத்துது. ஆனா அது ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுமா? இப்ப நீங்க வந்து ஒரு குறளை உச்சரிச்சு சொல்றது, உச்சரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்றதுல பிழை இருக்கலாம், சில குறள்கள்ல இப்படி எல்லாம் இருக்கு. இன்னொன்னு, அதை ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு நடிகையும் குறள் பதிவு தானே போட்டு பண்றாங்க. 1300 குறளையும் ஒரு 10 கிலோ வகுப்பு எடுக்கிறாங்கன்னா 10 வகுப்புக்குமே என்ன செய்யறாங்க, அவங்க பதிவு பண்ணி அனுப்புறாங்கல்ல. அப்ப அதை ரீயூஸ் பண்றது மாதிரி ஏதாவது டெக்னாலஜியை கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 133 அதிகாரத்துக்கும் 133 வீடியோக்களை கொண்டு வந்துட்டோம். ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச். ஸோ இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க. அந்த அங்க ஆர்கனைஸ் பண்ணி இருக்கோம், அதனால ஜஸ்ட் நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க அப்படின்னுட்டு அதை காமராஜ் ஐயெல்லாம் அதை பயன்படுத்துறாரு. அந்த அதுல ஏதாவது பிழைகள் இருந்துச்சுனாலோ, சொல்வதில் உச்சரிப்புல ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுனாலோ சொல்லுங்க, அந்த ஒரு வீடியோவை நாங்க மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை பயன்பாட்டு கொண்டு வந்தோம். ஸோ தட் த டைம் இஸ் சேவ்ட் அ லாட். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பேசி 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 குரல் பதிவு அனுப்புறது எல்லாம் வந்து குறைச்சோம். இ-லேர்னிங் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா தெய்வா?
ஆமாமா, இல்ல அதான் இது இப்போ வந்து யூடியூப்ல அந்த வீடியோ இருக்குன்னு வச்சுங்களேன், அதை அவங்கவுங்க எடுத்து அப்படியே ஒர்க்ல அப்படியே அது எப்படி உச்சரிக்குதோ அதை ஃபாலோ பண்ணி போற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம். அது வந்து ஒண்ணும் இல்ல, பனைநிலை தமிழ்ச்சங்கம் வந்து நம்ம இது பண்ணுச்சு, மறையோதல் பண்ணுச்சுல்ல, ஆமாங்க. அந்த ஸ்டைல் ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டிலயும் இதுல வந்து உருவாக்குனாங்க ஒரு 133 வீடியோ டெக்ஸ்டா, அதாவது ரெகுலரா உச்சரிப்போம்ல, அதாவது இசை இல்லாம. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இப்படி போறது ஒண்ணு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இப்படி சொல்றது ஒண்ணு இல்லையா. அந்த ரெண்டு ஸ்டைலையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஆடியோல. சரிங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க முடிச்சிருங்க. அந்த ரெண்டு இதுவுமே வந்து கொடுத்து நீங்க எதையாவது ஒண்ணு, ஏன்னா அவங்க முதல்ல என்ன செய்யறோம்னா அவங்களுடைய ஓன் ஸ்டைல்ல பண்றாங்கல்ல ஒவ்வொருத்தவங்களும். அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டான, அது பேர் வந்து ஒண்ணு வந்து அதை முடிக்கும் பொழுது அவங்க கேட்கறவங்களுக்கும் இனிமையா இருக்கும். ரெண்டாவது மறையோதலையும் உள்ள முடிச்சிடுறாங்க. அதனால அது வந்து ஏதாவது விளைவை ஏற்படுத்துதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்க வந்து இசையாகவும் கொடுத்துட்டோம், ராகமா பாடுற மாதிரியும். அதுல வந்து எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல வந்து உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறது இருக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில போட்டுக்கிறது. இப்போ வலைத்தமிழ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குரல் ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்துல ஒரு ஆடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் அதுவும் சொல்லும், ஒரு பெண் லேடி வாய்ஸ் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அது சில பேர் ஃபாலோ பண்றாங்க. இது ரெண்டு விதத்துல அவங்க என்ன செய்யறோம், அவங்களுடைய தனித்துவமான பயிற்சி இருக்குல்ல, அதை வந்து இங்க வந்து இதுல வந்து நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் நடந்துட்டு இருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த குரல் முற்றுவதல் செய்வதில் உள்ள சில உத்திகள் இருக்கு மனப்பாடம் பண்றதுல இல்லையா. திடீர்னு 13வது அதிகாரம், திடீர்னு 18வது அதிகாரம், திடீர்னு 34வது அதிகாரம், 130வது அதிகாரம், இப்படி போகும்பொழுது அவங்களுக்கு வந்து எந்த குரலை எப்படி வந்து ஸ்டாக் பண்றது உள்ளார மூளையிலன்னு இருக்குல்ல, மனப்பாட பகுதி. ஆமா ஆமா, அதை வந்து அவங்க வந்து சில உத்திகள் எல்லாம் கையாளுறாங்க. இப்ப அது வந்து இப்ப நாங்க அதையும் வந்து நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இதை பத்தி வந்து இளங்குமரனார் ஐயா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், எப்படி வந்து திருக்குறளை படிப்பது, மனப்பாடம் பண்ணுவது அப்படின்ட்டு. அதை பத்தி நம்ம வந்து குரல் ஒரு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறோம், அந்த இளங்குமரனார் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்க வந்து இன்னொரு ஐயா, ஒரு பேராசிரியர் ஒருத்தர், அதை பத்தி 2 பேர் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த முற்றுவதல் முழுசா திருக்குறளை படிக்கிறதுக்கான சில உத்திகளை அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அது ரெண்டுத்தையுமே நம்ம குரல் வழி பத்திரிகையில கட்டுரைகளா வெளியிட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி வெளியிட்டுட்டு அதை வந்து நம்ம டீச்சர் ட்ரைனிங்ல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம். பார்த்தா இப்போ என்னன்னா, இப்போ நான் முற்றுவதலோட நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ திருவாசகம் முற்றுவதல் வந்து நாங்கள் ஒரு 4-5 முற்றுவதல், அதுக்கும் நீங்க இப்போ சொல்ற